Yeah. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயமாக நவகுண்டத்தில் இன்று 1018வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதன் விளக்கமாக பாடல் 1017 உள்ளபடி, யாம் அறிந்த குண்டமாகிய எமது உடலுக்குள் இருந்து எழுந்த ஜோதியின் மூலமாக ஈரேழு அண்டங்களையும் உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஆதிகாலத்திலிருந்து அருளப்பட்ட வேதங்களாகவும் பறந்து விரிந்து இருக்கும் உலகங்களாகவும் இருக்கும் அந்த ஜோதியை யாம் இன்று நூலாக கோர்த்து எடுத்துரைத்தோம் அப்படின்றார் திருமூலர். நன்றி. பாருங்கள் ஐயா. சத்யநாராயண ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆன்ம சுவாசம் திருமந்திரம் கேள்வி ஞானம் அப்படிங்கிற கிளப்ல இன்னைக்கு 1018வது பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது தினைக்கு காலையில 6:30 7 மணி வரைக்கும் போகும். தினம் ஒரு திருமந்திரம் பாடல் ஒழிக்கப்பட்டு பாடப்பட்டு அதன் கருத்துக்கள் பல்வேறு ஆன்றோர் சான்றோர்கள் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா சரவணன் ஐயா வந்திருக்காரு. அவரோட கேவி திருமூலர் வெப்சைட்ல இருந்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பாடல் பாத்தீங்கன்னா ஆக்கி அழிக்கலாம் அப்படிங்கறதான் சாராம்சமா ஒரு புத்தகத்துல கொடுத்திருக்கு. பாடல் பாத்தீங்கன்னா, கொண்ட இக்குண்டத்தின் உள் 7 ஜோதியாய் அண்டங்கள் ஈரேழு ஆக்கி அழிக்கலாம், பண்டையுள் வேதம் பரந்த பரப்பு எல்லாம் இன்று சொல் நூலாய் எடுத்துரைத்தேனே. இங்கனம் அகத்தில் உள்ள குண்டத்தில் ஒளிவடிவாக திகழ்பவர் ஈரேழு மண்டலங்களையும் ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்தவர். பண்டைய வேதங்கள் இந்த குண்டத்தின் பெருமைகளை கூறியுள்ளன, நானும் அவற்றை இந்த நூலில் உரைத்தேன் அப்படிங்கிறது இதோட விளக்கமா சொல்றாங்க. நவகுண்டம் தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பதிப்புல பாத்தீங்கன்னா இதோடது கொஞ்சம் விளக்கமா கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்கிற பாடல் பார்க்கிற பார்வையை பொறுத்தும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் இருக்கிற மாதிரி ஆன்றோர் சான்றோர்கள் பாத்தீங்கன்னா யோகம், கர்மம், பக்தி பல மார்க்கங்கள்ல இந்த பாடல்களை விளக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது, இக்குண்டத்தினுள் அனல் ஓம்பும் அந்தனர் ஆற்றலால் உள்ளெழும் ஒளியாய் திகழ்வர். அத்தன்மையால் 14 என்னும் எண்ணுள் அடங்கிய உலகங்கள் எல்லாவற்றையும் ஆக்கி நிறுத்தி அழிக்கும் வல்லமை உண்டாகும். விரிந்த அண்டங்கள் எங்கனம் விரிந்து நிலவியுள்ள பண்டை செந்தமிழ் அறிவு நூல்களின் பொருளெல்லாம் திருவருள் துணையால் இந்நூலாக எடுத்துரைத்தேன். பரந்த பரப்பெல்லாம் என்பதனை பரப்பெல்லாம் பரந்த என மாறுக. நூல் திருமந்திரம். அண்டங்கள் ஈரேழு அப்படின்னா 14 உலகங்கள்னு சொல்றாங்க. பண்டையுல அப்படின்னா முன்னிலிருந்து இறந்து போன. வேதம் பரந்த பரப்பு அப்படின்னா வேதங்களில் கண்ட பொருள்களை விளக்கி நின்ற ஆகமங்கள் கூறிய பொருள்களை எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இன்று சொல் நூல் அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்றாரு. சரவணன் ஐயாவே வந்திருக்காரு, கூடுதல் விளக்கம் தருவாரு. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஐயா சரவணன் ஐயா வாங்கய்யா. வணக்கம். இந்த பாடல கொண்ட இக்குண்டத்தின் உள்ளெழு சோதியால் அப்படிங்கிறாரு. ஸோ கொண்ட அப்படின்னா எடுத்துக்கொண்ட அப்படின்னு பொருள். என்ன எடுத்துக்கொண்ட? இந்த நவகுண்டம் தலைப்பு தான். நவகுண்டம் சாதகம் தலைப்புன்னு சொல்கிற சாதகம். ஸோ நவகுண்டத்தின் வழியாக இப்போ இந்த உடம்பே என்ன ஆயிடுச்சு? குண்டமாக ஆயிடுச்சு. அதான் கொண்ட இக்குண்டத்தின் அப்படிங்கிறார். ஏன்னா போன பாடலில் பார்த்தோம்னா, நேற்று பாட்டை நாடி கொண்டேனே அப்படின்னார். நான் இருந்து உள்ளே நாடி கொண்டேனே அப்படின்னார். அப்போ அவர் நாடி கொண்டார், தேடி அடைந்து விட்டார். ஸோ எதை அடிச்சிட்ட தேடி அடைஞ்சது தான் இந்த இடத்துல கொண்ட அப்படின்றது. ஸோ கொண்ட இங்குண்டத்தின் உள்ளெழு சோதியால், உள்ளேருந்து ஒரு சோதி ஒன்று எழுது இந்த இடத்துல, இல்லைங்களா? எல்லாமெல்லாம் இந்த பெரிய ஜோதி உள்ளே இருந்து எழுது. அதன் பலனால், அதான் நவகுண்ட யாகத்தை செய்வதின் பலனாக உள்ளிருந்து எழுகின்ற சோதியால்
அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையான வார்த்தை தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணுன்னா விஸ்வாமித்திரருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு அரசரை அனுப்புவார், சொர்க்கத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவார், தன்னுடைய சக்தியின் வழியாக சொர்க்கத்தை போலவே இன்னொரு சொர்க்கம் உருவாகட்டும்னு சொல்லி முடிப்பார். சொல்ல முடித்த அந்த க்ஷண நேரம் இன்னொரு சொர்க்கம் உருவாயிரும் இந்த இடத்துல. இது அவருடைய வரலாறு. அதுக்கப்புறம் தன்னுடைய எந்த அரசரை சொர்க்கத்துக்கு அமைச்சாரோ அந்த அரசரை அங்கே கூடி வைப்பார். ஆனால் என்ன, அவருடைய சக்தி மொத்தமாக அதில் போயிடும். திருப்பி அவர் பழையபடி உட்காந்து தவம் செய்து ஆரம்பிப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல விஸ்வாமித்திரருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்திருக்கு. ஒரு இந்திர லோகத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி. அதுவும் எப்படி, க்ஷண நேரத்தில். சன நேரம் என்று சொல்லப்படுவது வினாடிக்கும் வினாடிக்கும் குறைவான நேரம். இந்த இடத்துல சன நேரத்திற்கு அளவுகோல் பார்த்தோம்னா சோழிங்கநல்லூர் கோயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம சோழிங்கர் தெரியும் எல்லாத்துக்குமே, நரசிம்மர், யோக நரசிம்மர் கோயில். அந்த கோயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு, சன நேரத்தில் அகத்தியருக்கு நரசிம்மர் தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. எப்போ, அந்த பிரகலாதன் காலத்தில் முடிச்சுட்டு இரண்யர் அழிச்சிட்டு போகும்போது. அப்போ அது எவ்வளோ நேரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருன்னா, இப்பொழுது நாம் சொல்லுகின்றோமே இந்த ஒரு வினாடின்னு சொல்லி, இந்த ஒரு வினாடியை 18,600 பிரித்தா எவ்வளோ வரும், அதுதான் சன நேரம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதில் இருக்குது, இப்போயும் போர்டு எழுதி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அந்த காலத்துலேருந்து இருக்குது அதில் குறிப்பாக. ஸோ அந்த ஒரு நேரத்தில் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலாம், ஆக்கவும் செய்யலாம், அதே நேரத்தில் அழிக்கவும் செய்யலாம். அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்குது இந்த இடத்துல. எது, உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஜோதியினால். இது ஒரு விஷயம் அந்த ஜோதியால் கிடைக்குது ஒன்று. இரண்டாவது ஒன்று சொல்கிறார், பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம் அப்படிங்கிறார். ஸோ பண்டை அப்படின்னு சொல்லப்பட்டால் முற்காலம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு வேறு சில பொருளும் உண்டு. பண்டை என்று சொன்னால் கல்வி அப்படின்னும் பொருள் இருக்குது, அறிவு அப்படின்னும் பொருள் இருக்குது, பழமை அப்படின்னு பொருள் இருக்குது. அதாவது முற்காலம். ஸோ கல்வி, அறிவு, பழமை, இப்படி 3 விஷயம் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் இறைவனை சென்று அடைய வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் கல்வி. கல்வினா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது மட்டும் கல்வி அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் கூட இந்த இடத்துல கல்வி தான் இல்லைங்களா. அப்போ அக்காலத்திலிருந்து இன்று வரை என்னென்னலாம் நடக்குது இல்லையா. அக்காலத்தில் எப்போ உலகம் உருவாச்சு, அப்பையிலிருந்து இருக்கக்கூடிய கல்வி, அப்பொழுதுலேருந்து இருக்கக்கூடிய அறிவு, சரிங்களா. அறிவு, கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை, இதுதான் இந்த இடத்துல பண்டையுள்னு சொல்கிறார். இந்த இடத்துல பண்டையுள் வேதம் அப்படிங்கிறார். வேதம் பரந்த பரப்பெல்லாம் அப்படிங்கிறார். ஸோ வேதங்கள்னு சொல்லப்படுறது, இந்த வேதத்தின் வழியாக தான் இந்த உலகமே இயங்கி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல அண்ட சராசரங்களுமே வேதத்தின் வழியாக தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போன்னா என்ன அர்த்தம், 14 உலகத்தை ஆக்கி அழிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி, அறிவு. அப்போ 14 உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி, அறிவு, இதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது, வேதம் பரந்த பரப்பெல்லாம்ங்கிறாரு. கண்ணுக்கு எட்டின தூரம் எவ்வளோ இடம் இருக்கோ அது எப்படி இயங்குகுதுன்றது எல்லாவற்றையும் இவரால் அறிந்து கொள்ள முடியும். அதான் சொல்றார், பண்டையுள் வேதம் பரந்த பரப்பெல்லாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலார். ஸோ 7 உலகத்தை ஆக்கியும் அழிச்சிக்கலாம். 7 உலகத்தை சேர்ந்த அந்த கல்வி, அறிவு, முக்காலத்தை உணரக்கூடியது, இது எல்லாவற்றையுமே இவரால் தெரிந்து கொள்ள முடியும். அதை இன்று சொல் நூலாய் எடுத்து உரைத்தேனே அப்படிங்கிறார். இன்று அப்படின்னா அது இப்போதுதான். சொல் நூலாய் அப்படின்னு சொல்கிறாரு. சொல் நூல்னா என்ன, இந்த இடத்துல புத்தகம் தான். நம்ம புத்தகம்ன்ற வார்த்தைலாம் பின்னாடி வந்ததுதான். எப்போ பேப்பர்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டு புத்தகமாக வந்ததோ அப்பொழுதுதான் அதுக்கு பேராக வந்துச்சு இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல் நூலாய் அப்படிங்கிறார். சொல்னா என்ன, நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், இல்லை நாம் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தைகள் இல்லையா. தாம் என்ன உணர்ந்தோமோ அதை இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா பேசித்தான் சொல்கிறோம் இந்த இடத்துல. அதுதான் சொல். பேசி சொன்னாலும் சரி, இல்லை என்றால் பேசாமல் சொன்னாலும் சரி, சைகை பாஷைன்னு சொல்லுவோம். அதுவும் இந்த இடத்துல சொல் தான் இந்த இடத்துல. ஸோ அப்படி நூலாய் அப்படிங்கிறார். நூல்னா என்ன, இந்த இடத்துல நூல்னா புத்தகம் என்பது மட்டும் பொருள் அல்ல. அதற்கு ஆகமம் என்று ஒரு பொருள் இருக்குது, சாத்திரம் என்று பொருள் இருக்குது. ஆகம்னா என்ன, வேதத்தினுடைய விளக்கம்னா ஆகமம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆகமங்கள் வழியாக எப்படி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படி இந்த கல்வி, அறிவு, முக்காலத்தை உணர்த்தல், இதெல்லாம் எப்படிலாம் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மட்டும் இல்லை, அது எப்படி நடக்குதுன்றது கூட இவரை தெரிஞ்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நான் உங்களுக்கு எடுத்து உரைத்தேனே அப்படிங்கிறார். ஸோ உரைத்தேனே அப்படின்னு பார்க்கும்போது உரைப்பேன் அப்படின்னு தானே சொல்லணும் இந்த இடத்துல.
இல்லையா? இப்போ இந்த முதல் பாடலை பார்த்தீங்கன்னா நான் உரைப்பேனே அப்படின்னு தான் ஆரம்பித்தார். 1015வது பாடல் முதல் பாடலில் இனிமேட்டு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ஆனால் இதில் என்ன சொல்கிறாரு? உரைத்தேனே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பொருளாகுது. அப்போ என்ன பொருளாகுது? இந்த முதல் பாடல்ல இருந்து 4வது பாடல் வரைக்கும் இப்போ தான் 4வது பாட்டே வருது. அப்போ நவகுண்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சோதி இருக்குது. எப்போ அந்த சோதி உள்ளேருந்து எழுதோ, எப்போ அந்த சோதியை உணர்றோமோ, அடுத்த வினாடி இனிமேட்டு வரக்கூடிய பாடல்கள் இருக்கே, மொத்தம் 30 பாடல் இருக்குது. 4வது பாடல் தான் பார்க்குறோம். 26 பாடல் இருக்குது. 26 பாடல்கள் என்ன சொல்கிறாரோ இது எல்லாத்தையுமே முன்பாகவே தெரிந்து கொள்கிறார் இந்த இடத்துல. சொல்கிறதுனால தான் உரைத்தேனே, இறந்த காலத்தில் வருது உரைத்தேனே அப்படிங்கிறார். ஸோ எல்லாத்தையுமே இதிலே அடங்கிடுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல வராரு. இதுதான் 4வது அடிக்கான பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருளாக பார்க்கும் பொழுது நவகுண்டத்தின் யாகத்தின் வழியாக சரியாக செய்யும் பொழுது உள்ளிருந்து ஒரு ஜோதியானது எழுகிறது. அந்த ஜோதியை எப்பொழுது உணர்கிறோமோ, தரிசிக்கிறோமோ, அப்பொழுதே கிடைக்கக்கூடிய அந்த சக்தியானது, அந்த ஜோதியின் பலன் என்னென்னா இந்த 14 உலகங்களையும் ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அந்த 14 உலகங்களும் இருக்கக்கூடிய எப்படி இயங்குகிறது, அதற்குள் என்ன கல்வி இருக்கிறது, என்ன அறிவு இருக்கிறது, முக்காலம் என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, இவை அனைத்தையுமே இங்கு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியானது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இல்ல தொடருங்கய்யா, நீங்க வரலங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க தொடருங்கய்யா. நன்றி ஐயா. வாருங்கள் கிருத்திகாமா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரவணன் ஐயா ரொம்ப ஆழமா நமக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஏற்கனவே திருமூலர் பிரான் நமக்கு அருளியவை, அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. அததான் அவர் திரும்பி சொல்றார். கொண்டையிற் குண்டத்தின் உள்ளழு சோதியாய் அப்படிங்கிறார். அப்படின்னா நேற்றுக்குதான் சொன்னார், நாடிக்கொண்டு, நான் அறிந்து நாடிக்கொண்டேனே. அவர் தெரிஞ்சுக்கிறார். நான் தெரிந்து அப்படின்னா அந்த இடத்துல அவர் புதுசா தெரிந்து கொள்ளல, அது எங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அடைந்தேன். நான் அறிந்து நாடிக்கொண்டேனே அப்படின்றார். அப்போ அந்த அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த அவர் போய் உணர்ந்து அவர் சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு அப்படிதான் சொன்னாரு. சோ அந்த ஒரு விஷயத்த இப்ப திருப்பி சொல்றாரு. அப்படி அறிந்து கொண்ட அக்குண்டத்துள் அப்படின்றாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல மூலாதாரத்தை தான் பார்த்தோம் போன தடவை. இந்த தடவை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஜோதியாய் அண்டங்கள் 7 ஆக்கி அழிக்கலாம் அப்படின்றார். அப்ப அந்த உள்ளே எழுகின்ற சோதி நேற்றுக்கு சொன்னாரு, செஞ்சுடர் அப்படின்னு சொன்னார். என்ன வெளி செய்த அப்பொருள் கால் அறிந்துள்ளே கருத்துற்ற செஞ்சுடர். அப்போ அந்த இடத்துல கால்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், பற்றின்னு பார்த்தோம். அப்படி பற்றி எழுந்த அந்த செஞ்சுடர், செருமையான அந்த செஞ்சுடர் அண்டம் சிறகர அப்படின்னாரு. அப்ப அந்த மூச்சோட தன்மை பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி எழுந்த அந்த ஜோதியால் என்ன நடக்கலாமா அப்படின்னா அண்டங்கள் 7 ஆக்கி அழிக்கலாம் அப்படின்றார். அப்போ அழகா விளக்கம் சொன்னாரு. அந்த அண்டம் 7 படைத்தல், காத்தல், அந்த 5 தொழில்கள், பஞ்ச கிருத்தியம்னு சொல்றோம் இல்லையா, அதை செய்யக்கூடிய தன்மையை நாம் அடையலாம் அப்படின்னு. இது 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அந்த புற கிரியைகள் செய்வதன் மூலம் நம்ம யாகங்களின் மூலம் வேட்கலாம். வேட்கிறதே யாகங்கள் செய்வதே வேட்பதற்காக அப்படின்னு. அந்த புற இது வேணும், அது வேணும். அதனாலதான் நம்ம ராஜசூய யாகம், அந்த யாகம், இந்த யாகம், அஸ்வமேத யாகம், இப்படி எல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க இல்லைங்களா. ஏன் உயிரை காக்கிறதுக்கு கூட யாகம் இருக்கு. மிருத்யுஞ்ச யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல கூட நம்ம நிறைய யாகங்கள் பண்றோம். அப்போ புறமா பண்றது அதெல்லாம். அப்ப அகமா பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றாரு, அண்டங்கள் 7 ஆக்கி அழிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ அது என்ன அப்படின்னா அப்படி படைத்த
படைத்தல் அழித்தல் செய்யக்கூடிய அந்த பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய இறைபரம்பொருளின் செயலாக நின்று நாம் செயல்படலாம் அப்படின்றது விஸ்வாமித்திரர் ரொம்ப அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். அப்ப அந்த மாதிரி உள்ளே தவ வலிமையினால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு அந்த அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம் அப்படின்றாரு. அப்போ பண்டையுள் வேதம், அப்ப 2 விஷயம் இந்த இடத்துல இருக்கு. அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அப்புறம் அழிக்கலாம். அப்போ முதல்ல ஆக்குறது, அது யாரு பண்ணுவா? யாரு படைத்தலை செய்கிறார்கள்? அந்த படைத்தலை செய்யக்கூடிய இடம் எது? யாரு செய்யறா? படைத்தலை செய்யக்கூடியவர் பிரமன். அப்ப அந்த பிரமன் இருக்கக்கூடிய இடம் என்னது? சுவாதிஷ்டானம். அப்ப பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம். அப்ப வேதம் யாரு வேதத்திற்கு தலைவி இல்லைன்னா தலைவன் யாரு வேதத்தை கர்த்தாவாக செயல்படுகிறார்? அந்த இடத்துலயும் பிரம்மனும் அவரோடு இருக்கக்கூடிய சரஸ்வதியும் தான் வரா. அப்ப இந்த இடத்துல பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம் அப்படின்னு என்னன்னா இந்த சுவாதிஷ்டானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்துலதான் பிரமன் இருந்து கொண்டு தன்னுடைய செயலை செய்கிறான். அப்ப இப்போ இந்த அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழிக்கலாம்ங்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் வருதுன்னு பாருங்க. எதனால இந்த உடல் எடுத்தோம், இந்த குண்டம் எடுத்தோம்? நம்முடைய வினையின் காரணமாக. அந்த வினையின் காரணமாக நாம் எடுத்த இக்குண்டத்துள் நாடி அறிந்து கொண்ட இடத்தில் இருந்து கொண்டு எழும் ஜோதியை நாம் புரிந்து கொண்டால் இப்ப என்ன நடக்குது? அவர் எழுப்பக்கூடிய இச்சைகள் அதை எல்லாத்தையுமே ஆக்கி அழிக்கலாம். அப்ப அத நெகேட் பண்றது இல்லை, அது வரலன்னு இல்லை, அதை தவிர்க்கிறது இல்லை, அதை கடந்து செல்வது, அதை ஆக்குவது, பின் அழிப்பது. அப்போ ஒரு ஸ்வீட் திங்கணும்னு ஆசை வந்துச்சா எனக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படி இல்லை. அந்த இடத்துல அதை பகுத்து 10 ஸ்வீட் திங்கிற இடத்துல ஒரு ஸ்வீட் தின்னு சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது. இதுதான் ஆக்கி அழித்தல், அதாவது அனுபவித்து கடத்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எல்லாருக்கும் தெரியும், சுவாதிஷ்டானம் என்பது இச்சைகளின் இருப்பிடம். அது உலக இச்சை, உயிர் இச்சை, உடல் இச்சை, எல்லா இச்சைக்குமான இருப்பிடம் அதுதான். அப்போ அந்த இடத்தை ஆக்கி அழிக்கலாம். அதனாலதான் சொல்றாரு பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம். அப்ப இது வெறும் மனிதனுக்கு மாத்திரம் தானா அப்படின்னா இல்லவே இல்லை. எங்கெல்லாம் வேதம் அடித்தளமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த யோனி இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அப்ப யோனி இல்லாத உயிரினம் உண்டா அப்படின்னா இல்ல. அதனுடைய பாகுபாடு இந்த 1 செல் 2 செல் 3 செல் உயிரினங்களுக்கும் யோனி உண்டு. ஆனா அது எப்படி இருக்கு? அதனுடைய அமைப்பு மாறு, அதனுடைய செயல்பாடு மாறுறது. ஆனா எல்லாமே ஒரு உயிரினத்திலிருந்து தானே தோன்றுகிறது, ஒன்னொன்னா தானே பிறக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் வேதம் இல்லாத, வேதம் சொல்லாத விஷயம், வேதம் ஆளாத உலகமே இல்லை. அப்ப அதனாலதான் சொல்றாரு பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம். இந்த பண்டைங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, ஞானம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஞானத்தை தருகின்ற விஷயம் எல்லாத்துலயும் என்ன நடக்கும் அப்படின்னாக்க அதை நான் ஆக்கி இன்று சொல் நூலாய் எடுத்துரைத்தேனே. ரொம்ப அழகா சொன்னாரு கருணனியா. புத்தகம் அப்படின்னு சொன்னாரு. அதை நான் உனக்கு தொகுத்து கொடுத்தேனே அப்படின்னா இன்று சொல் நூலாய் அப்படின்னா நூல்ங்கிறத நம்ம புத்தகம் அப்படின்னு, அதாவது எல்லா சொற்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சொற்களின் தொகுப்பாய் நம்ம எடுத்துரைத்தேன். அப்ப எப்படி சொற்களின் தொகுப்பாய் நம்ம எடுத்திருக்க முடியும்? ஞானத்தை தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் இல்லையா? அப்ப அந்த ஞானத்தை எங்க நாம் பெறுவது? அண்டங்கள் ஈரேடும் ஆக்கி அழிப்பதன் மூலமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இச்சைகளை கடப்பதன் மூலமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இச்சைகளை எங்க நம் கடப்பது அப்படின்னு கேட்டா முதல் வரிக்கு நம்ம போக வேண்டியிருக்கோம். குண்டத்தின் உள்ளெழு ஜோதியால். அப்போ நம்முள்ளே எழக்கூடிய அந்த ஜோதியின் மூலமாக நாம் ஞானத்தை அடையலாம். எந்த ஞானத்தை? இந்த அண்டங்கள் ஈரேழையும் ஆக்கி அழிக்கக்கூடிய ஞானத்தை. அப்ப எது இந்த உலகத்துல வெளியில படைக்கிறதா அழிக்கிறதா அது வேற காரியம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய இச்சைகளை நாம் அகற்ற வேண்டும். அப்படி ஆக்கி அழிக்கும் பொழுது நம்மால்
இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அததான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம். ஆஹ் ஏன்னா தான் அனுபவிக்காமல் தான் வந்து உணராமல் மற்றவர்களுக்கு சொல்லவே முடியாது. அப்போ அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படிங்கும்போது இது ஒரு அகச்சான்று பாடல். அப்போ அவர் என்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்காரு, அவர் எதெல்லாம் அனுபவித்து நமக்கு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு அகச்சான்றாக இருக்கக்கூடிய மந்திரம் வந்து இந்த மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த அப்ப இது வந்து என்ன ஆகுது, இது சுவாதிஷ்டானத்துக்கு இது வரைக்கும் நம்ம இந்த 2 பாடல்ல மூலாதாரத்தை பார்த்தோம், இந்த பாடல்ல வந்து நம்ம சுவாதிஷ்டானத்தை பார்த்தோம். இதனுடைய விளைவுங்கிறத வந்து நம்ம அடுத்த பாடல்ல பார்ப்போம். அப்போ நவகுண்டத்துல 2வது குண்டத்தை பத்தி பேசுறாரு இந்த இடத்துல. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்கிறது. நன்றிங்கம்மா. பாருங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நம சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1018வது மந்திரம். கொண்ட இக்குண்டத்தின் உள் எழு சோதியார் அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அளிக்கலாம். பண்டையுள் வேதம் பரந்த பரப்பு எலாம் இன்று சொல் நூலாய் எடுத்து உரைத்தேனே. சோதி அப்படின்னா தீன்னு அர்த்தம். பண்டை என்ற சொல்லுக்கு பொருள் ஆதி காலம், ஆதின தொடக்க காலம். பரந்த பரப்பு, விரித்து சொன்ன விளக்கம். சென்ற மந்திரங்களில் சொன்னார். அப்படி சொன்னபடி ஓமகுண்டம் அமைத்து அதற்குள் வளர்த்து எழுப்பும் தீயினால் 14 அண்டங்களையும் உருவாக்கலாம், அழிக்கலாம். உருவாக்கலாம் தான் சொல்றாரு. நன்மையைத்தான் நம்ம செய்யணும். பழம் பெருமை வாய்ந்த ஆதி காலத்து வேதங்கள் ரிக், யசூர், சாம, அதர்வனம். வேதங்கள் விரித்து சொன்ன விளக்கம் எல்லாம் திருமூலர் சொல்றாரு, நான் ஒரு நூல் வடிவாய் இங்கு இதில் சொல்லி உள்ளேன்னார். வேதங்கள் அனைத்தையும் நம்மளால படிக்க முடியாது. அத மிக சிறப்பா திருமந்திரத்துல தேவைப்பட்ட இடங்களிலெல்லாம் நான் சொல்லி உள்ளேன் அப்படிங்கிறார். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்திலிருந்து சில அடிகள். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோர் ஏத்த பணிந்து. பிறவியையும் அதனின்று விளைகிற துன்பத்தையும் நீக்குபவன் சிவபெருமான். மனிதனுடைய எண்ணத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன் சிவபெருமான். அவனை தாங்கள் எண்ணிய வண்ணம் சொல்லி வைத்தனர். யாரெல்லாம் சொன்னார்கள்? நாம் அறிந்ததே. ரிஷிகள், ராஜ ரிஷிகள், முனிவர்கள், சிவனடியார்கள், யோகிகள், பல நல்ல சைவ சித்தாந்த குருக்கள், ஆசான்கள். அவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்தார்கள். திருமூலர் பரம்பொருளை பார்த்தார், உணர்ந்தார், வார்த்தை வடிவமா திருமந்திரத்தை படைத்துள்ளார். சொல்லில் மறைந்திருக்கும் பொருளை உணர வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை உணர்ந்தோன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருளை நமக்கு அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு மேலான அவரை சிவபெருமானை ஆராதிக்க சிறந்த பூக்கள், உலகத்துல எத்தனையோ பூக்கள் இருக்கலாம். அதுலேயுமே நம்ம மந்திரத்துல அவர் சொன்னபடி நம்ம படிச்சிருக்கோம், தளத்துல நம்ம விவாதித்திருக்கோம். அவருக்குரிய அர்ச்சனை பூக்கள் இதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மேலான பூ, அவரை நாம் ஆராதிக்க உகந்த பூ உணர்ச்சி பூக்கள். உணர்ந்துதான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தை படைத்துள்ளார். இறைவனை அனுபவத்தில் அடைய பெற்றவர்கள் அந்த பெரியவர்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் பொருள் பொதிந்த வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுடையது.
ஈசனது சொரூபத்தை நாம் நன்கு அறிய ஞானிகளுடைய படைப்புகள் உதவும். அவர்களுடைய படைப்பை நாம் படிப்போம். பட்டறிவும் தேவை, பகுத்தறிவும் தேவை. இரண்டையும் நாம் உணர்ந்து நல்வாழ்வு வாழ்வோம். மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்வோம், வாழ வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. வாருங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல். நேராக அப்படியே பாடலுக்குள்ள போயிடலாம். அது நேற்றைய பாடலுடைய தொடர்ச்சியை சொல்றாரு. அதே போல அடுத்த பாடலுக்கு முந்தைய ஒரு முன்னோட்டத்தையும் சொல்றாரு இந்த பாடல்ல. அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பு. கொண்ட இக்குண்டத்தின் உள் ஒளி சோதியாள், கொண்ட இக்குண்டத்தின் உள் எழு சோதியாள், அண்டங்கள் ஈரேழு ஆக்கியழிக்கலாம், அண்டங்கள் ஈரேழு ஆக்கி அழிக்கலாம், பண்டையில் வேதம் பரந்த பரப்பெல்லாம், பண்டையில் வேதம் பரந்த பரப்பெல்லாம், இன்று சொல் நூலாய் எடுத்துரைத்தேனே எடுத்துரைத்தேனே, கொண்ட இக்குண்டத்தின் உள்ளெழு சோதியாய். அந்த உள்ளெழு சோதியை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அந்த பார்க்கும் பொழுது அந்த முழுக்க எல்லாமா அந்த ஒரு ஒளிச்சுடராக, அதாவது உள்ளும் ஒளி வெளியிலும் ஒளி, எங்கெங்கும் ஒரு பேரொளியின் அந்த ஒரு ஒரு பரந்த ஒரு பெரு வெளியில் அதை நாடி நாடி நாம அதோடு ஆட்பட்டு கொண்ட அந்த ஒன்றை பார்த்தோம். இப்போது அந்த சோதியின் அந்த ஒரு பெரும் அந்த திறமையால், அதனுடைய அந்த சக்தியால் அந்த அண்டங்கள் ஏறெழுத்தையும் ஆக்கலாம் அழிக்கலாம். அப்ப என்னன்னா, எப்படிப்பா முடியும்? இந்த மாதிரி சின்ன உடம்ப வச்சு நம்மளால முடியுமா அப்படின்னா, அதுதான் போன பாடல்ல நம்ம சொல்லியிருக்கிற இரண்டுமே கலந்து நீங்கள் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பேட்டரி இருக்கு. அதே போல அந்த செல்களால் ஆன அந்த ஒரு உடம்புக்கு ஒரு பேட்டரி இருக்கு. அப்புறம் அந்த உடம்புக்கு நம்மளோட சின்ன ஒரு சக்தியா நம்மளுடைய அந்த ஒரு பேட்டரியா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அந்த பெரும் சக்தி அந்த பேரண்டத்துல இருக்குல்ல. இப்ப இந்த கனெக்ஷன் அங்க போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த பேரண்டத்தின் தன்மையாகவே நம்ம மாறிட முடியும். அந்த பேரண்டம் நாம இருக்கிறது. நாம் முழுக்க முழுக்க அந்த பேரண்டமாக அந்த பேரொளி பெருஞ்சுடராக அந்த ஒரு சக்தி சுடராக நம்மோட இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? நாம் ஆக்க முடியும், அழிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அப்ப அந்த அளவுக்கு பெரும் சக்தியின் ஒரு பிரவாகமாக நம்ம உருவாக முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி உருவாக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பண்டையில் உள் வேதம் அது உள்ளுக்குள் எங்கெங்கெல்லாம் அது நம்மளுக்கு ஒன்று பண்டைய காலம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆதி காலத்திலேருந்து நம்மோடு அப்படியே தொடர்ந்து கொண்டு எத்தனை வேதங்கள் நமக்கு அப்படியே உண்மைகளை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா? அத்தனை வெளிப்பட்ட அந்த பேர் உண்மை எல்லாமே, அந்த பரந்த பரப்பு எல்லாமே ஒன்றொன்றாக உங்களுக்கு ஒரு நூலாக எடுத்து இதோ நான் உரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்ப்பது, நமக்கு உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த அக்னி என்பது எவ்வளவு ஒரு பலமானது ஒன்று, அதை நம்ம உணரணும். அப்புறம் நீங்க ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நாக்கின் மேல் எண்ணத்தை நீங்க உங்களுடைய நாக்கில் அப்படியே மடித்து நீங்க பண்ணும் பொழுது அந்த ஒரு ஒரு விளக்கு நீங்க ஒளிர வைப்பது போல அந்த உங்களுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த உயிர்கலப்போடு உங்களால் ஒன்று ஆக முடியும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய இரு கைகளை நல்லா மடிச்சுட்டு நல்லா இரண்டையும் உங்களுடைய இதயத்தோடு வச்சு நீங்க அப்படி பார்க்கும் பொழுது, அதே சமயம் அந்த நாக்கின் மேலெண்ணத்தை அப்படியே மடிச்சுட்டு பார்க்கும் பொழுது நீங்க என்ன மாதிரியானாலும் உங்களோட அந்த உணர்வின் ஒரு மைய நிலையை, ஒரு பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜியை உங்களால உணர முடியும். அந்த சமயத்துல கவலை கூட பட முடியாது, எந்த ஒரு கோபமும் வராது, வேற எந்த ஒரு இதுவும் வராது. அப்போ அந்த ஒரு நிலையோட இருக்கும் பொழுது நம்மளால
என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்ட முடியும். அதே சமயம் அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்து நமக்கு ஒரு வார்னிங்காகவும் சொல்றாரு, அல்லது அதோடைய சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவும் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒண்ணா நம்மிடம் வந்து இருக்கின்ற அத்தனை பேராற்றலையும் அதிசயத்தையும் உங்களுக்கு முன் நான் வந்து கொண்டு நிகழ்த்த முடியும். அதை வந்து நான் ஒன்றா உங்களிடம் வந்து சொல்லுகிறேன், சொல்லிதான் இந்த நூலையே முழுக்க நான் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையாக. இன்னொன்றும் சுட்சமா அவர் சொல்றது என்னன்னா, இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து அந்த நானும் அந்த ஒரு உயர்நிலையில் என்னை உயர்த்தி கொண்டதால் அந்த உயர்நிலை என்னோடு உருக்கொண்டு என் மூலமாக என்னை ஒரு கருவியாக வைத்து உங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற ஒரு பார்வையிலும் நம்ம வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. அர்த்தனார் ஐயா வணக்கம். இல்ல வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேக்குறாங்களான்னு கேட்டுக்கோங்க சார். நம்ம ஒரு சின்ன கருத்து சொல்ல நினைக்கிறேங்கய்யா. சொல்லுங்க சார். சார் நன்றி. ஓகே, நல்லது. ஏன்னா இந்த பாட்டில் அப்படின்னு சொல்றது சில பேருக்கு வந்து ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் அதை நான் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். பட் எங்கள் ஐயாவை பேசுக்கும் போது தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இங்கே படைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா படைக்கிறார், ஒருத்தரை நீங்கள் அழிக்கிறார். அப்போ எல்லாருக்குமே என்ன தோணுது, ஸோ இவங்க படைக்கும் தொழில் ஏதோ புதுசாக இங்கே உருவாக்குறாங்க அப்படின்னு பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி அழித்த தொழில்னா ஏதோ அழிச்சிடுறாங்க, அதை மறைச்சிட்றாங்க அப்படின்னு ஒரு இல்லாமல் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரெண்டுத்திற்கும் வேறு ஒரு பொருள். இவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அது கிடையாது. படைத்தல் என்று சொல்லப்படுவது புதிதாக ஒன்றை உருவாக்கவில்லை. இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை ஒன்றோடு ஒன்று சேர்த்து தான் வைக்கிறார்கள் இந்த இடத்துல. இப்போ பிரம்மா படைக்கும் தொழிலை செய்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, ஆன்மா ஏற்கனவே இறைவன்கிட்ட தான் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ ஆசையின் காரணமாக தான் பிரிந்து வந்துச்சு. அது புதுசாக உருவாகலை, ஏற்கனவே இருந்தது தான். அதே போல் இந்த இடத்துல ஐம்பூதங்கள் உலகம் படைக்கும் போதே அதுவும் படைக்கப்பட்டது. ஸோ ஐம்பூதத்தை என்ன பண்ணுறாரு, ஒன்னோட ஒன்று குழச்சி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு உடம்பை உருவாக்கி அந்த உடம்பையும் இதையும் சேர்க்கிறார்கள். ஸோ ஐம்பூதத்தை ஒன்று சேர்க்குறாங்க, ஐம்பூதத்தை ஒன்று சேர்ந்து அதுக்குள்ளே அந்த உடம்பை சேர்க்குறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல படைத்தல். ஸோ எதையுமே இங்கே ஒன்றோடு ஒன்று சேர்த்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆக்கவும் செய்யலாம் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது அழிக்கும் தொழில். ஸோ அழிக்கும்னு சொல்கிறது இவங்க அழிக்கிறது அப்படின்னா ரெண்டாக எடுத்துக்கலாம். ஒன்று அந்த ஆசையின் காரணமாக தான் வந்து பிரிஞ்சதுலேயே அதோடைய மும்மலங்கள் ஆணவமாக இதைத்தான் அழிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று. இரண்டாவது இப்போ எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்த்தாங்களோ அது போலவே இந்த ஆசைகள் எல்லாத்தையும் அந்த மும்மலங்கள் எல்லாத்தையும் பாவங்கள் எல்லாத்தையும் தீக்கும் பொழுது திருப்பி பழையபடி எல்லாம் பறிஞ்சு போகுது இல்லையா. உடம்பு இந்த இடத்துல உயிர் இறந்தவனே உடம்பு 5 பூதங்கள், நம்ம உடம்பு 5 பூதம், 5 பூதங்களும் 5 பூதத்தோடு போய் இணைஞ்சிருது. அதுவே இயற்கையாகுது. உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனை போய் சேர்ந்துருது. ஸோ இதுதான் இந்த இடத்துல படைக்கும் தொழில், காத்து தொழில். அந்த சராசரங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட இருந்தே வெளியில் பறந்து விரிஞ்சிச்சு திருப்பி அவரோடே சென்று ஒடுங்கி விடுகிறது. இங்கே புதுசாக ஒன்று உருவாகவும் இல்லை, புதுசாக ஒன்று அழியவும் இல்லை. அவரிடமிருந்தே வந்தது, அவரிடமே சென்றது. இதுதான் இந்த இடத்துல படைத்தல் தொழிலுக்கும் அழித்தல் தொழிலுக்கும். ஸோ நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஏதோ உருவாக்குறாங்க போலன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இருக்குது அழிக்கிறாங்க போலன்னு. ஸோ இதுதான் அதுக்கான பொருள். சொல்லணும்னு நினச்சேன். நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா கேட்கணுமா? சரவணன் உள்ள போதே கேட்டுக்கொள் அப்படிங்கிற ஒரு புதுமொழி. அதனால இன்னைக்கு மறுபடியும் நாளைக்கு வருவாரு. அதனால இன்னைக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். சரி, ரைட். இந்த பாடல்ல முதல்ல விந்தியாமா அந்த கடைசியில வந்து சிவபரத்தின் இல்ல சிவபுரத்தின் அப்படிங்கிறது, அதை நீங்க மாத்திக்கங்க. உங்க நம்பர் என்கிட்ட இருந்தா நான் உங்களுக்கு போன்ல சொல்லியிருப்பேன். அதனால சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் உள்ளார் சிவபுரத்தில் உள்ளே பல்லவரும் ஏத்த பணிந்து அப்படின்னு வரும். அது நீங்க வந்து கொஞ்சம் திருத்திக்கோங்க, புக்கை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது 4 யுகத்துல கிருத யுகம் திரேதா யுகத்துலலாம் வேதம் ஒண்ணுதான் இருந்தது. துவாபர யுகத்துல வியாசர் தோன்றின பிறகுதான் அது வேதம் 4ஆ மாறிச்சு. அவர் தான் வேதத்தை வந்து வகுத்தார். வியாசர் அப்படின்னாலே வேதத்தை வகுப்பவர் அப்படின்னு அர்த்தம். நாராயணனே வியாசராக வந்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்த லக்ஷ்மி இந்த தளத்துல இருக்கிறதால அவங்களுக்கும் அந்த பெருமை போய் சேரும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஓத போற பாடல் வந்து
அபிராமி அந்தாதியோட 26வது பாடல். அது ஏன்னா நீங்க யாராவது நெட்ல எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அபிராமி அந்தாதியோட 26வது பாடல். அந்த பாடல்ல இருக்கக்கூடிய கருத்து இன்றைய பாடலுக்கு ஓரளவுக்கு ஒட்டி வரும் அப்படிங்கிறதுனால சரி. ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கே என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. சத்யநாராயண ஐயா, தலத்தை கொஞ்சம் குறிப்பிட்டு தலத்தை நிறைவு செய்யணும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இது லயனையா அழகேசன் அவர் முயற்சியால் ஆன்ம சுவாசம் திருமந்திர கிளப் அப்படின்னு சொல்றோம். தினைக்கும் ஒரு திருமந்திர பாடல் ஒலிக்கப்பெற்று பாடப்பெற்று பல்வேறு ஆன்றோர் சான்றோர்களின் மூலமாக பல்வேறு கோணங்களில் அந்த பாட்டின் விளக்கம் அறியப்படுகிறது. புரிதல் அவரவருக்கே விட்டு விடுகிறோம். இருந்தாலும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதற்கு விளக்கம் கொடுக்க முற்படுகிறோம். ஒரு பாடல் பாடி முடித்தவுடன் அன்றைய பாடலை சிந்திக்குமாறு கேட்டுக்கொண்டு நாளை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். 5 எண்ணிக்கையில் 5, 4, 3, 2, 1.